வலிக்குதுடா. பொறுத்துக்கோ. வலிக்குதுரா இந்த பெண் துடிக்கிறாங்க. இதுதான் இப்ப இருக்கிற இந்த பிரசவ இதை அப்படியே வந்து ஒரு சீரியலா போட்டுருக்காங்க. இது இப்ப வந்து நடைமுறை காலத்துல அது கிடையாதுங்க. நடைமுறை காலத்துல வலி இல்லா பிரசவம் இருக்கு. அதை மக்களுக்கு வந்து எடுத்து சொல்ல மாட்டாங்க. ஒண்ணு வலி ஆரம்பிக்கும் போதே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுங்கன்னா கொஞ்ச நேரம் அந்த குழந்தை தலை கீழே இறங்கி வந்து நல்ல இடுப்பு எலும்பு எல்லாம் தாண்டி அது எங்கேஜ் ஆகி வெளியில வரதுக்கு உள்ள நேரம் வரைக்கும் அது இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம். அப்படியும் அதுக்கு மேல இருக்க வந்து பேபியோட ஹெட் வந்து பின்னாடி இருக்கும் ஆக்சிபியூட்டர் போஸ்டீரியர். அவங்க முதுகுல லைட்டா ஒரு ஊசி போட்டு அது காலில் மரத்து போற வச்சுட்டு பிளஸ் அது பெயின்லெஸ் லேபர் சொல்லுவாங்க. இது இல்லாம லாஃபிங் கேஸ் இருக்கு. அது ஒரு இது மாதிரி உள்ள இதெல்லாம் நாள் நடைமுறையில பெண்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதனால இந்த பெண்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அபி இன்னும் கொஞ்ச நேரம் தான் வலிக்கும், அப்புறம் எல்லாம் சரியாடும். டெலூசி ஈஸியா சொல்ற, ஊ வயித்துல குழந்தை தெரியும் எப்படி வலிக்கும்னு போடா. அதனால வலிக்கு பயந்துட்டு நிறைய பேர் நிறைய குழந்தையும் பெற்றுக்க மாட்டாங்க, இல்ல டைரக்டா சிசேரியன் போய் காம்ப்ளிகேஷன்ல வந்து முடிஞ்சிருது. இந்த மாதிரி ஒரு சீரியல்ல இதை பார்த்து பயந்துராதீங்க. விழிப்புணர்வுக்கு அவங்க போடுறாங்க. வலி இல்லாம ஒரு மெமரபிள் பிரெக்னன்சி வேணும்னா நீங்க 2-3 மருத்துவமனையில் போய் யார் நல்ல அமைதியா உங்களுக்கு மெமரபிளா கொடுக்குறாங்களோ அந்த மருத்துவமனையில குழந்தை பெற்றுக்கோங்க. WCF ஓட ஸ்பெஷாலிட்டி அதுதான். பெயின்லெஸ் லேபர் வேணுங்களுக்கு நாங்களே என்கரேஜ் பண்ணுவோம். அது இல்லாம லாஃபிங் கேஸ் யூஸ் பண்ணுவோம். அது பண்ணுவோம். சாதாரண வெறும் பேரஸ்டமால் 2 மாத்திரை கொடுத்தாலே அவங்க பிரசவம் டெலிவரி ஆயிடும். பட் வலி இல்லாம சந்தோஷமா குழந்தை பெற்றுக்கிட்டு தான் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு ஒரு அட்டாச்மெண்ட் வரும். அதுவும் கரெக்ட் தான். உட்காருதா. டாக்டர் நடக்க சொல்லிருக்காரு. கொஞ்சம் பிரசவ வலியில பெண்களுக்கு வந்து சம்டைம்ஸ் உட்காரணும், படுக்கணும், நிக்கணும், என்ன செய்யறதுனே தெரியாது. அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கணவர்கள் வந்து மாத்தி ஏதாவது சொல்லிட்டு இருக்க கூடாது. இல்ல ஸ்டாஃப்னஸும் அது மாதிரி சொல்லக்கூடாது. அதை அவங்களுக்கு வந்து அவங்க போக்குல விட்டுரும். அவங்க உட்காரணும்னு நினைக்கும் போது வந்து குழந்தை தலை நல்லா கீழே இறங்கி அமுங்குதுன்னு அர்த்தம். அப்போ வந்து நல்லா கீழே உட்காந்துப்பாங்க. சம்டைம்ஸ் படுக்கணும் தோணும். அது வந்து அவங்களோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க இயற்கையா இருக்கிறதா நம்ம என்கரேஜ் பண்ணணும். அவங்க பாட்டுக்கு ஒரே கட்டில படுக்க வச்சுட்டு நீ காலையும் தூக்கி வச்சுட்டு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னா அவங்க பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுவாங்க. அதனால எப்படா இந்த குழந்தை பிறக்கும் அப்படின்னு ஒரு சந்தோஷம் இல்லாம வேதனைப்பட்டு குழந்தை பெற்றுப்பாங்க. அப்படி இருக்க கூடாதுங்க. பெண்கள் நல்ல நடந்து அவங்க தேவையான இதுல பொசிஷன்ல குழந்தை பெற்றுக்கிறது அதுதான் கரெக்ட். அதுதான் இனிமேல் வர காலகட்டத்தில் எல்லா மருத்துவர்களும் அதை யூஸ் பண்ணுவாங்க. நர்சஸ் அதை நல்லபடியாவே கைப்பற்றுவாங்க. சோ அதனால டாக்டர்ஸ் நர்சஸ் நீங்க எல்லாம் ஒரு டீமா வேலை பார்த்தா தான் சுகப்பிரசவம் மெமரபிளா இருக்கும். தம்பி குழந்தை பிறக்கும்போது நீங்க கண்டிப்பா கூட இருக்கணும். அம்மா டாக்டர், என் பொண்ணு முக்கியம், என் பொண்ணு வயித்துல இருக்க குழந்தைய முக்கியம். நீங்க பாத்துங்க டாக்டர். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அவ என் பொண்ணு. அபி ஒன்னாவது நான் இருக்கேம்மா. சிஸ்டர் அந்த கத்தியை கொடுங்க. இதுல பாருங்க அந்த டாக்டர் வந்து கத்தி ஏதோ எடுக்கிறாங்க. இது மாதிரி தான் டாக்டர் சம்டைம்ஸ் வந்து அவங்க ஏதோ ஒரு பேஷண்ட்ஸ் கவனத்தில் இருப்பாங்க. ஏதோ இருப்பாங்க வந்த உடனே இதை கூட அதை கூட டக்குன்னு கட் பண்றது. இந்த மாதிரி டாக்டர்ஸ் வந்து அவங்க எதையுமே ஒரு பொறுமையா வந்து கையாள மாட்டாங்க. நர்சஸ் வந்து நல்ல ஒரு அமைதியா இருப்பாங்க. நர்சஸும் சம்டைம்ஸ் பொறுமையா இல்லைன்னா நீங்க வந்து வேற நர்ஸ் வர சொல்லுங்க. உங்களை அமைதியா வச்சுக்கிறது தான் கரெக்ட். டாக்டர்ஸ் பதட்டத்துல இதை கொண்டு அதை கொண்டு காலை இது பண்ணு காலை அகட்டு அப்படி இப்படின்னு வந்து கொடுமைப்படுத்திடுவாங்க. அப்படி இருக்கவே கூடாது. குழந்தை பிறப்பு ஒரு புனிதமான டைம். அந்த புனிதமான டைமை ஒரு மரியாதையா நடந்துக்கணும். இந்த மாதிரி கத்தியை கொண்டா சிசர்ஸை கொண்டா இதை கொண்டா அதை கொண்டான்ட்டு உள்ள மருத்துவமனைக்கு போகாதீங்க. அது இயல்பு கிடையாது. அது வந்து ஏதோ ஒரு பழைய காலத்து மருத்துவமனை நினைச்சிட்டு அதை வச்சுட்டு உங்களுக்கு எங்க மரியாதை கொடுக்குறாங்க, உங்களை எங்க பாதுகாப்பா பார்த்துக்கிறோம் அந்த மருத்துவமனையை தேர்ந்தெடுங்க. இனிமேல் இருக்க காலம் எப்படி ஒரு காதல் பண்ணும்போது ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு சந்தோஷம் வருதோ, திருமணம் ஆகும்போது எப்படி ஒரு பெண்ணுக்கு சந்தோஷம் வருதோ, அதே மாதிரி குழந்தை பிறக்கும் போதோ அந்த ஒரு சந்தோஷத்தை அவங்க வாழ்நாள் ஃபுல்லா நினைவில் இருக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை தான் நம்ம உண்டு பண்ணணும். அதுக்குள்ள எல்லா இதுவுமே இப்போ அவைலபிளா இருக்கு. மாடர்ன் ஆப்ஸ்டிக்ஸ் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் ஓல்டு ஆப்ஸ்டிக்ஸ். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பொதுவாக இந்த ஓல்டு ஆப்ஸ்டிக்ஸ் தான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க மாறுறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். இதனால நிறைய பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் நல்லா பண்றாங்க. ஹாப்பியாகவும் இருக்கும், சேஃப்டியாகவும் இருக்கும்.